என்னோட பேர் சண்முகநாதன். என்னோட மனைவி பேர் வந்து ராஜி. எனக்கு 60 வயது பூர்த்தி ஆனவுடனே இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் என்னோட மகளும் மருமகனும் அவங்க எங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நாங்கள் வந்து சிம்பிளாக கோயிலில் போய் 2 பேரும் சாமி கும்பிட்டு திருமங்கல்யம் பண்ணிட்டு வந்துடலான்னு நினச்சோம். ஆக்சுவலி அப்பா அம்மாவுக்கு 60 கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அவங்களோட ஐடியா என்னன்னா சிம்பிளாக கோயிலே பண்ணிக்கிற மாதிரி ஐடியா பண்ணாங்க. பட் ஒரு பொண்ணாக வந்து அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. ஸோ வந்து ஒரு பையன் இருந்திருந்தா எப்படி பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஸ்தானத்துலேருந்து நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்டு மாமனார் மாமியார் எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து அப்படியே அவங்க கோயிலில் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சதை நாங்கள் அப்படியே டோட்டலாக மாற்றி கிராண்டாக வீட்டில் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பிளான் பண்ணோம் எல்லாமே. இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கோயிலில் வச்சு முடிச்சலான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையனாக இருந்திருந்தா மாமனாருக்கு எப்படி ஒரு பையன் அப்பாவுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தாட் இருந்தனால சின்னதாக யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து பெருசாக கிராண்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ நம்ம பசங்க நிறையா பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. அதை வச்சு அப்படியே சின்ன பிளான் பண்ணி ஒரு வீட்லேயே ஒரு ஹோமம் மாதிரி பண்ணி அதுக்கிட்ட ஒரு ஸ்டேஜ் பண்ணி நம்ம கேமராமேன் நம்ம தம்பிங்க எல்லாரும் வச்சு டீம் யூனிக்காக யோசித்தோம். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அவங்க கோவில் வச்சு முடிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரியே ஒரு தாட்லேயே இருந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பொண்ணாக வந்து இதுவரை அவங்க தான் அப்பா தான் வந்து எனக்கு பார்த்து செஞ்சது எல்லாமே. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்ததுலேருந்து வந்து அவங்க தான் எல்லாமே பார்த்து எதுனாலுமே கேட்ட உடனே எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ ஒரு பொண்ணை வந்து இது வரைக்கும் வந்து நான் எதுவும் அப்படி அவங்களுக்கு ஸ்பெஷலாகவோ அவங்களுக்கு ஒரு மெமரபிளாகவோ நான் கொடுத்தது கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து என்றைக்குமே அவங்க மறக்காத மாதிரி ஸோ ஓவராக அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இதை நான் பிளான் பண்ணேன். எங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து பிளான் பண்ணி அந்த ப்ரோக்ராமை வந்து சர்ப்ரைஸாக பெரிய ப்ரோக்ராமாக நடத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்து எங்கள் வீட்லேயே வச்சு ஐயர்களை வச்சு ஹோமம் பண்ணி 16 கலசம் வச்சு பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி அங்கே வீட்டிலேயே வச்சு இந்த திருமாங்கல்யத்தையும் வந்து நான் கட்டுற மாதிரி என் மனைவிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு இதில் 200% அதோட பெட்டராகவே நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்மளோட டீம் சப்போர்ட் தான். நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கள் அப்பா அம்மா இதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பையனாக என்ன செய்யணுமோ அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன் மாமனார் மாமியாருக்கு. ஸோ என் ஒய்ஃபுக்கும் அது ரொம்ப ஆசை. அது என்ன ஒரு தாட்டில் பேசிச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒரு பையனாக இருந்திருந்தா இப்போ எனக்கு இப்போ எவ்வளோ எங்கள் அப்பா அம்மா செஞ்சுருக்காங்க ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருப்பி என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிச்சு. ஸோ அப்போ வந்து அவளோட இதையும் நான் பூர்த்தி பண்ணணும், சரி பண்ணணும். ஸோ அதுக்கும் நான் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு அவளுக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காண்டி எல்லாமே ஒன்னொரு விஷயமும் யோசித்து பார்த்து கிராண்டாக பண்ணோம். எல்லாமே நல்லபடியாக வந்துருச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் வந்துச்சுன்ட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபு இவ்வளோ தூரம் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயமும் வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்களும் எனக்கு அவ்வளோ மாடல் சப்போர்ட்டு. எந்த ஒரு ஃபேமிலியும் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பா அம்மா மாதிரி. அவங்க தான் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நின்று ஒரு பேக் போனாக இருந்து எல்லாமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்து அவங்க எங்கள் கூட லைஃப் லாங் எங்களோட இதில் என் மொமெண்ட்டில் எல்லா இதுலேயுமே அடுத்து பேரன் கல்யாணம் பேத்தி கல்யாணம் எல்லாமே அவங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தி ஒரு லைஃபாக அவங்களும் இருக்கணும். எங்கள் கூட லைஃப் லாங் எல்லாமே ட்ராவல் பண்ணணும். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அடுத்தடுத்து வர்றது எல்லாமே அவங்களும் சேர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். எல்லாரோட இது வந்து பங்களிப்பையும் அவங்க இது பண்ணி
சாப்பாடு முதற்கொண்டு வீட்லயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சர்ப்ரைஸா எல்லாம் இந்த சர்ப்ரைஸா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா எல்லாரும் வந்திருந்து சிறப்பித்த அதுக்கு மிகவும் நன்றி. நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மகளும் மருமகனும் நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ஆண்டவன் கொடுக்கணும். ஆமா, என்னோட பேரனோட நாங்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஷேர் பண்ணிக்கங்க, கையில வச்சுக்கோங்க, அப்புறமா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். நல்லா கையை தேய்ச்சி தடவுங்க. பிடிச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சுக்கோங்க. அந்த பக்கம் அவருக்கு பிடிங்க. ஓம் திரபந்தே ராசாக்னித்தராட்டந்தாரயதாம் திரபோ லேடிஸ் தான் மஞ்சள். நமோ பகம்பை திரவணாய குர்மஹே ரவேணா மாகாமகாமாய வைக்யோ காமே குரோவே திரவணோ ததாதோ யவை ஸ்வர்ணாய ஆராதய நமः. சாத்விகள் இது பண்ண ஒரு மோதிரம் ஒன்று போட்டு வந்தேவோ பிரகஸ்பதி திருபந்த இந்திர சாக்னிஷ்டராட்டந்தாரயத த்ருபௌ பிரதிக்ராவின்னோ அகாரம்.
வீசுற வடையில பூவாட்ட